புது முயற்சிகள், வேலைக்கு ட்ரை பண்ணுறது, வெளிநாடு போகிறதுக்கான ஒரு விஷயம் செய்கிறது, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சொத்து வாங்கிறது, திருமண விஷயங்களில் முடிவு பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் புரட்டாசி 23ஆம் தேதிக்குள்ளே செய்ய பார்க்கணும். அந்த சுக்கிரன் நீச்சம் அடையிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செய்ய பார்க்கணும். சுக்கிரன் நீச்சம் அடையிறதுன்றது எல்லா ராசிக்குமே பலன்களை தரக்கூடிய ஒன்று. சாதக பலனோ பாதக பலனோ எல்லாருமே அதை அஃபெக்ட் பண்ணும். அதில் உங்களுடைய ராசி அதிபதின்றதுனால நீங்கள் அதிகமான விளைவுகளை பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அதனால் ராசி அதிபதி நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்தால் நீங்கள் செஞ்சிடலாம். அப்போ ராசி அதிபதி நீச்சம் ஆகிட்டார் சொன்னால் எந்த பலனுமே கிடைக்காதா, பிரச்சனைகள் தான் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு எப்பயுமே நம்முடைய சாஸ்திரத்துலேயும் சரி, ஆன்மீகத்தில், ஜோதிடத்தில் எல்லாத்துலேயுமே 3 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ராசி அதிபதி பலம் இழக்கிறாரா, பூர்வ புண்ணியாதிபதி நன்றாக இருந்தால் தப்பித்து கொள்ளலாம். அவரும் சாதகமாக இல்லையா, பாக்யாதிபதி நன்றாக இருந்தால் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்.